அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க சேகுவேரானா உன்னை சேப்பாக்க சேகுவேரா நினைச்சிட போறீங்கப்பா. சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க திமுக என்கின்ற அநீதியை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு உண்மையான ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்த வந்திருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி இது நம்ம ஷெட்யூல்லே இல்ல, திடீர்னு அண்ணன் பேச சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி திரும்ப சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர். ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ அவர் பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்களால் நிறுத்தப்படுகின்ற தூய சக்தி அண்ணன் அவர்கள். தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால் மக்களின் தலைவராக, மண்ணின் மகனாக, பச்சை தமிழனாக, நம்ம வீட்டு பிள்ளையாக, வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டிற்காக விஜய் என்று வரக்கூடிய ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அண்ணன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாதான் உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியாக, உண்மையான ஒரு சமத்துவ ஆட்சியாக, ஒரு எளிய மக்களுக்கான ஆட்சியாக, பாமர மக்களுக்கான ஒரு ஆட்சி. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. வரக்கூடிய எங்களின் அண்ணா அண்ணன் விஜய் அவர்கள் எளியவருக்கான ஒரு அதிகாரத்தை, ஏழை எளிய பாமர மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார். தாவேகாவின் வெற்றி தொகுதியாக மாறிவிட்டது. என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இப்பொழுதே தாவேகாவுக்கு ஒரு எம்எல்ஏ உறுதி. இப்பொழுதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரெடி. அந்த அளவுக்கு உருவாவாங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அவர்கள் வழியில் உருவாகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஏற்படுத்தும். அண்ணா என்ற மூன்றெழுத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்துவது விஜய் என்கின்ற மூன்றெழுத்து. இன்னைக்கு ஒரு பிளட் பட் உள்ள போய் வீட்டுல நமக்கு டிஎம்கே என்கின்ற மூன்றெழுத்தை டிவிகே என்கின்ற மூன்றெழுத்து வீழ்த்தும். டிஎம்கே என்கின்ற மூன்றெழுத்தை விசில் என்கின்ற மூன்றெழுத்து வீழ்த்தும். டிஎம்கே என்கின்ற மூன்றெழுத்தை விஜய் என்கின்ற மூன்றெழுத்து வீழ்த்தும். தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அவர்களே, இவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, அண்ணன்களே, அக்காங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். நடமாடும் நற்றமிழ் நயாகரா அண்ணன் நாஞ்சல் சம்பத் பரப்புரை செயலாளர் அவர்களே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா. ஒரு பல்கலைக்கழகம் போல எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய மதிப்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி அவர்களே. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதே போல 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நடமாடியது, களமாடியது. அந்த சிங்கத்தினுடைய நீட்சியாக கல்வியாளராக இருந்தவர் இந்த களத்தில் கள பணியாளராக மாற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு நண்பர் மரிய வில்சன் அவர்களே. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது கோட்டு இருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடக்கூடிய கூட்டம் அல்ல.
ஒரு குரல் கொடுத்தால் கூட கூடிய கொள்கை கூட்டம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. வேட்பாளர் யாரு? வேட்பாளர் யார வேணா இருக்கலாம். ஏன் அதை இந்த மேடையிலே கூட இருக்கலாம். வெற்றி தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவராக கூட இருக்கலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வைத்து தான் கட்டி எழுப்பிய கல்லூரியில் குறைந்தபட்சம் 1000 குழந்தைகள் கிட்ட ₹1 கூட வாங்காம கல்வி பணி செய்த கல்வியாளர் மரியவன் சார். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இருக்கு சார், உங்களை பார்க்கும் போதே தெரியுமா, அடிக்கடி அவர்கிட்ட சொல்வேன், ஒரு மிகப்பெரிய